வணக்கம். நான் கோகுல். அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்தது பார்த்தீங்களா? அந்த கேஸ் வந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வந்து போயிருக்குங்க. ஸோ ஆக்சுவலா அண்ணா யூனிவர்சிட்டில இப்போதைக்கு துணைவேந்தர் வந்து இல்லங்க. அதனால ஆளுநர் கீழ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி என்பது இயங்குது. அதனால தான் அந்த சம்பவம் நடந்த பிறகு ஆளுநர் டைரக்ட்டா இறங்கி ஆய்வுகள வந்து மேற்கொண்டாரு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு கமிட்டிய வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கமிட்டி கீழ தான் மொத்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டில. ஸோ அந்த விதத்துல இப்போ தேசிய மகளிர் ஆணையம் வந்து சென்னைக்கு வந்தாங்க. அப்படி வந்தவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்க வந்து ஆய்வுகளையும் வந்து மேற்கொண்டாங்க. ஆக்சுவலா அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கக்கூடிய கமிட்டி கிட்ட நிறைய கொஸ்டின வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ஏன் வெளிச்சம் இல்ல? சிசிடிவி கேமரால பதிவான மொத்த காட்சிகளும் உங்களுடைய பெஞ்சுக்கு வந்துருச்சா? அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அந்த கமிட்டி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதே சமயத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட 1 மணி நேரம் வரையும் அந்த பெண் கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. அந்த பெண்ணும் கண்ணீர் மல்க நிறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பெண் கூட இருந்திருக்கக்கூடிய அந்த ஆண் நண்பர் இருக்காரு பார்த்தீங்களா? அவங்க கிட்டயும் விசாரணைய வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய தகவல்கள வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய மகளிர் ஆணையம் வந்து அந்த பெண் சொன்ன அந்த விஷயங்களையும், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் 2த்தையும் ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் போயிட்டு மொத்த தகவல்களையும் தேசிய மகளிர் ஆணையம் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ். ஸோ தேசிய மகளிர் ஆணையம் மொத்தத்தையும் ஆய்வு செஞ்ச பிறகு அந்த ரிப்போர்ட்டை வந்து மத்திய அரசு கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க. இப்போ நம்மளுடைய ஹைகோர்ட் வந்து 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து நியமிச்சிருக்கு. 3 பேருமே பெண் அதிகாரிகள். ஸோ அந்த டீம் பேரு எஸ்ஐடி அப்படிங்கிற ஒரு டீம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் எஸ்ஐடிக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் நிறைய விசாரணைகளை வந்து மேற்கொண்டு அந்த இடத்துக்கு போயும் நிறைய ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்களாம். அதே சமயத்துல இந்த பாதிக்கப்பட்ட பெண், அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர், அந்த ஆண் நண்பர் அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் அந்த எஸ்ஐடி டீம் வந்து விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட விவரங்கள், அதுக்கப்புறம் முக்கியமான ஆவணங்கள், தடயங்கள், டாக்குமெண்ட்ஸ், எஃப்ஐஆர் லீக் ஆன அந்த விஷயங்கள் குறித்து அனைத்தை பற்றியும் இவங்க வந்து அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ நம்மளுடைய ஹைகோர்ட் வந்து எஸ்ஐடியை வந்து நியமிச்சிருக்கிறது இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமா அந்த எஸ்ஐடி டீம் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் கிட்ட வந்து விசாரணையை வந்து மேற்கொள்ள போவதாக ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்குங்க. இனிமே நண்பர்களே, இந்த கேஸ்ல வந்து நம்மளுடைய ஹைகோர்ட் சம்பந்தப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு இதை வந்து அரசியலாக்காதீங்க. ஸோ இந்த கேஸ் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்களுடைய கடமைகளை வந்து சரியா செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தயவு செஞ்சு இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய ஹைகோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது.